அம்மா மேல புகார் கொடுத்துட்டியா செல்லம்பட? கொடுத்துட்டேன். அம்மாவை கூட்டிக்கிட்டு போனாங்களா, நான் வாபஸ் வாங்கிட்டேன். இன்னைக்கு கணக்கு பரீட்சையில 10 மார்க் தான் எடுத்திருக்கிற. 10 மார்க் இல்லப்பா, 10 கேள்விக்கு ஒரு மார்க் எடுத்திருக்கேன். அது கூட தெரியாதா உனக்கு? அப்பா, எங்க ஆசிரியருக்கே நான் இன்னைக்கு பாடம் எடுத்தேன். என்ன குட்டிமாச்சு? அம்மா கேட்டாங்க, உனக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா? நானே குட்டி பாப்பா தானே, எனக்கு எதுக்கு தங்கச்சி பாப்பா? சொன்ன அதுக்கு பொய் அடிக்க வராங்க. என்ன குட்டிமாச்சு? நானே குட்டி பாப்பா தானேன்னு சொன்னேங்க, அதுக்கு போய் அடிக்க வராங்க. நீங்களே சொல்லுங்க தப்பா? இன்னைக்கு கணக்கு பரீட்சையில 10 மார்க் தான் எடுத்திருக்கிற. 10 மார்க் இல்லப்பா, 10 கேள்விக்கு ஒரு மார்க் எடுத்திருக்கேன். அது கூட தெரியாதா உனக்கு? அப்பா, எங்க ஆசிரியருக்கே நான் இன்னைக்கு பாடம் எடுத்தேன். என்ன தம்பி திராவிட வசந்த் செல்லம் 9 நாள் லீவ் என்ன பண்ண போறீங்க? I am waiting. இனிமேதான் எனக்கும் என் அம்மாவுக்கும் ஆட்டம் ஆரம்பம். ஏன்டா கண்ணா கோவமா இருக்கிற? பின்னங்க காலையில எழுந்தோடனே பல்லு விளக்கு குளி ஸ்கூல் போகணும் சொல்லி ஒரே தொல்லை பண்றாங்க. ஏன்டா கண்ணா உங்க அம்மா சோகமா இருக்கிறாங்க? நாளையில இருந்து 10 நாள் லீவ் விடுறாங்க. அதனால நான் பண்ண போற சேட்டையை நினைச்சு சோகமா இருக்காங்க. அப்படி என்னதான் செய்வீங்க? எங்க அம்மா எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் சிறப்பா பண்ணுவேன். என்னடா செல்லம் காலையிலேயே சந்தோஷமா இருக்க? இன்னில இருந்து 10 நாள் லீவ், அதான் ஜாலியா இருக்கு. ஏன்டா செல்லம் ஓடுற? மழை வர மாதிரி இருக்கு. என் ஸ்கூல் பேக் மொட்டை மாடியில காயுது, போய் எடுத்து வைக்கணும். செல்லம் லீவ் நாள்ல உனக்கு எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கு. ஆனா அம்மா கூட அப்பப்ப சண்டை வருது. அதை ஏங்க கேக்குறீங்க? ஸ்கூல் இருந்தாலும் கஷ்டமா இருக்கு, இல்லைனாலும் என் ஃப்ரெண்டுகளை பார்க்காம போர் அடிக்குது. ஏன்டா கண்ணா சோகமா இருக்கிற? கூட்ட நெரிசல்ல குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு போகாதுன்னு சொன்னா யாரு கேக்குறீங்க? இனியாவது என்ன மாதிரி குழந்தைங்களை கூட்டிட்டு போகாதீங்க.